வணக்கம், நான் மேகா. மேகா சித்திரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம இன்னைக்கு பார்க்குற தமிழ்நாடு, இந்த மேப்ல இருக்கிற இந்த கோடு, இது எப்படி உருவாச்சு? சும்மா வரைஞ்ச ஒரு கோடு தானா? இல்லவே இல்ல. இதுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான வருஷம் போராட்டமும் தியாகமும் இருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். ஒரு ஸ்டேட்டுங்கிறது வெறும் நிலம் மட்டும் இல்லைங்க, அது அந்த மக்களோட அடையாளம். தமிழ்நாடுங்கிற இந்த மாநிலத்தோட கதையே அந்த அடையாளத்தை மீட்க நடந்த ஒரு பெரிய போராட்டத்தோட கதைதான்னு சொல்லலாம். இந்த டைம்லைனை பாருங்களே, ரொம்ப சிம்பிளா தெரியும். ஆனா பாருங்க, பழங்காலத்து ராஜாக்கள் காலத்துல இருந்து அப்புறம் பிரிட்டிஷ்காரங்க வந்து வரைஞ்ச மேப், அப்புறம் மொழிவாரி போராட்டங்கள்னு ஒரு கல்ச்சுரல் ஐடென்டிட்டி எப்படி ஒரு ஸ்டேட்டா மாறிச்சுங்கிற மொத்த கதையும் இந்த 4 பாயிண்ட்ல அடங்கியிருக்கு. சரி வாங்க, இந்த பெரிய வரலாற்றை நாம 6 முக்கியமான கட்டங்களா பிரிச்சு ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடுன்னு ஒரு பேர் வர்றதுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இது தமிழ் நிலம்னு ஒரு உணர்வு இருந்துச்சு. அப்போல்லாம் பார்டர் கோடு வச்சு இதை பிரிக்கல. மொழி, நம்ம கலாச்சாரம் இதெல்லாம் தான் அடையாளமா இருந்துச்சு. நீங்க ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா சங்க இலக்கியங்கள்ல எல்லாம் இந்த நிலத்தை சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது யார் ஆட்சி செய்றாங்களோ அவங்க பேர்ல தான் நாடு. சண்டை வரும்போது பார்டர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்த வர்ற காலகட்டத்துல தான் தமிழ் கலாச்சாரமும் அரசியல் பவரும் அதோட உச்சத்தையே தொடுது. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு? அடுத்தடுத்து வந்த படையெடுப்புகளால நம்ம தமிழ் நிலப்பகுதி மெதுவா சுருங்க ஆரம்பிச்சது. ராஜராஜ சோழன் மாதிரி பெரிய மன்னர்கள் காலத்துல சோழ பேரரசு எங்கெல்லாம் இருந்துச்சுன்னு பாருங்க. சும்மா தென்னிந்தியா மட்டும் இல்ல, இலங்கையில இருந்து தென்கிழக்காசியா வரைக்கும் அவங்களோட கொடி பறந்துச்சு. இந்திய பெருங்கடல்ல அவங்க தான் பெரிய சக்தி. ஆனா இந்த உச்சம் ரொம்ப நாள் நீடிக்கல. நம்ம மூவேந்தர்களோட வீழ்ச்சிக்கு அப்புறம் ஒருத்தர் மாத்தி ஒருத்தரா படையெடுத்து வர ஆரம்பிச்சாங்க. வந்தவங்க எல்லாரும் தமிழ் நிலத்தை கொஞ்சம் கொஞ்சமா பிரிக்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல டெல்லி சுல்தான்கள், அப்புறம் விஜயநகர பேரரசு, அவங்களுக்கு அப்புறம் நாயக்கர்கள், மராத்தியர்கள்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியா பிடிச்சுக்கிட்டாங்க. இதனால ஒன்னா இருந்த தமிழ் நிலப்பரப்பு சின்ன சின்னதா உடைஞ்சு போச்சு. இப்போ கதைக்குள்ள பிரிட்டிஷ்காரங்க வர்றாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் மொத்த மேப்பும் மாறி போச்சு. அவங்க தமிழ் அடையாளம்ங்கிறதெல்லாம் பார்க்கல, எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு புது காலனித்துவ அமைப்பை உருவாக்குனாங்க. அது எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. பிரிட்டிஷ்காரங்களோட பிளான் ரொம்பவே கால்குலேட்டடா இருந்துச்சு. முதல்ல வியாபாரம் செய்ய வராங்க, அப்புறம் மெதுவா கோட்டைகளை கட்டுறாங்க. அடுத்த ஸ்டெப் நம்ம ஊர் ராஜாங்களுக்குள்ள சண்டைய மூட்டி விடுறது. கடைசியா மொத்த கண்ட்ரோலையும் அவங்க கைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு நிர்வாகம் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் பேசுற மக்கள் எல்லாரையும் ஒன்னா சேர்த்து மெட்ராஸ் பிரசிடென்சின்னு ஒரு பெரிய யூனிட்டை உருவாக்குனாங்க. இதனால என்னாச்சு? பல 100 வருஷமா இருந்த மொழி, கலாச்சார எல்லைகள் எல்லாம் காணாம போச்சு. சரி, இப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சாச்சு. பிரிட்டிஷ்காரங்களோட போர் முடிஞ்சது. ஆனா இன்னொரு புது போராட்டம் ஆரம்பிச்சது. அது நம்ம மொழிக்கும் கலாச்சார அடையாளத்துக்கும் நடந்த போராட்டம். இந்த டைம்லைனை பார்த்தாலே புரியும், மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கிறது எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்துச்சுன்னு. நிறைய தியாகங்களுக்கு பிறகு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சு கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு தான் நம்ம மாநிலத்துக்கு தமிழ்நாடுன்னு அதிகாரப்பூர்வமா பேர் வச்சாங்க. இங்க தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. கவர்மெண்ட் என்ன சொல்லுச்சு? மெட்ராஸ் ஸ்டேட்னு பிரிட்டிஷ் வச்ச பேரையே யூஸ் பண்ணலான்னு சொல்லுச்சு. ஆனா மக்கள் இல்ல, எங்க 2000 வருஷ கலாச்சாரத்தை, மொழியை பிரதிபலிக்கிற தமிழ்நாடுங்கிற பேர் தான் வேணும்னு உறுதியா நின்னாங்க. பேருக்கான போராட்டத்துல ஜெயிச்சது ஒரு பெரிய வெற்றி தான். ஆனா அடுத்து மாநிலத்தோட பார்டரை வரையறது இருந்துச்சு பாருங்க, அதுக்கு நாம கொடுத்த விலை ரொம்ப ரொம்ப அதிகம், ரொம்ப வழிகளானது. கடைசியா படாஸ்கர் கமிஷன் தான் பார்டரை முடிவு பண்ணுச்சு. ஆனா அந்த முடிவுல சித்தூர், திருப்பதி, ஏன் கோலார், தங்கவயல் மாதிரியான கலாச்சார ரீதியா, பொருளாதார ரீதியா ரொம்ப முக்கியமான பல பகுதிகளை தமிழ்நாடு இழக்க வேண்டியதா போச்சு. நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் மேப்ல சும்மா போட்ட கொடுக்கல் கிடையாது. இந்த ஒவ்வொரு கோட்டுக்கு பின்னாலையும் போராட்டக்காரங்களோட ரத்தமும் தியாகமும் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா கன்னியாகுமரியே கேரளாலிருந்து தமிழ்நாடோட சேர்க்க நடந்த போராட்டம் ரொம்ப தீவிரமா இருந்துச்சு. மார்ஷல் நேசமணி தலைமையில நடந்த அந்த போராட்டத்துல போலீஸ் துப்பாக்கிச் சூட்டுல 11 தமிழர்கள் உயிர் விட்டாங்க. அந்த அளவுக்கு உணர்வுபூர்வமான போராட்டமா அது இருந்துச்சு. இந்த தியாகம் கன்னியாகுமரியில மட்டும் நடக்கல, மாநிலத்தோட மத்த எல்லை பகுதிகள்லயும் போராட்டங்கள் நடந்துச்சு. நிறைய பேர் கைது செய்யப்பட்டாங்க. அதுல குறைஞ்சது 2 பேராவது சிறையிலேயே இறந்து போனாங்க.
சொல்லப்போனா ஒவ்வொரு அங்குல நிலத்துக்கும் நாம் ஒரு விலை கொடுத்திருக்கோம். அதனால தான் சொல்றோம், இன்னைக்கு நாம பார்க்குற இந்த தமிழ்நாடு மேப்பு ஏதோ சுலபமா கிடைச்சது கிடையாது. இது பல நூற்றாண்டுகளா நடந்த போராட்டங்கள், தியாகங்கள், வழிகள் எல்லாத்துக்கும் அப்புறம் நமக்கு கிடைச்ச ஒரு வடிவம். தமிழ்நாட்டோட மொத்த வரலாற்றையும் ஒரே படத்துல பார்க்கணும்னா இப்படிதான் சொல்லணும். இதோட வேர்கள் ரொம்ப ஆழமான பண்டைய கலாச்சாரத்துல இருக்கு. பேரரசுகள் இதை விரிவுபடுத்தினாங்க, காலனித்துவம் இதை சுருக்குச்சு. ஆனா கடைசியில மக்களோட போராட்ட நெருப்பு தான் இதுக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த இறுதி வடிவத்தை கொடுத்துச்சு. ஆக கடைசியா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணே ஒண்ணுதான். தமிழ்நாடுங்கிற இந்த மாநிலம் யாரும் நமக்கு பரிசா கொடுக்கல. இது பல தலைமுறைகளோட போராட்டம், தியாகம், ரத்தம் சிந்தி கேட்டு போராடி வாங்கின ஒரு உரிமை. இப்படி ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு உருவான இந்த மாநிலத்தோட எதிர்காலத்தை வடிவமைக்க போறது எது? ஒருவேளை இதோட கடந்த காலத்தை போலவே இதோட எதிர்காலமும் இங்க வாழ்ற மக்களால தான் தீர்மானிக்கப்படும். நீங்க என்ன நினைக்கிறீங்க?